வணக்கம் நண்பர்களே. டாஸ்மார்க்கில் நடந்த பெரிய ஊழல், மகா மெகா என்று சொல்லக்கூடிய ஊழல். அந்த ஊழல் டாஸ்மார்க்கை நிர்வாகம் பண்ண நிர்வகித்தவர்கள் யார், அதனுடைய அமைச்சர் யார், அது யாருடைய தூண்டுதலின் பேரில் அந்த மெகா ஊழல் நடந்தது, இது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த டாஸ்மார்க் ஊழல். அந்த ஊழல் நடைபெற்றது அந்த மதுபான உற்பத்தி ஆலையினுடைய முறைகேட்டிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த மதுபான உற்பத்தி ஆலைகள் செய்த மிகப்பெரிய முறைகேடு. அதில் அந்த மதுபான உற்பத்தி ஆலைகள் பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க. அந்த பிரயோஜனம் அடைவதற்காக ஒரு பணம் சம்மந்தப்பட்ட அரசியல் புள்ளிகளுக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணது எந்த அமைச்சர், அதிலிருந்து பணங்கள் வந்தது யாருக்கு, அந்த பணத்தை அவர்கள் எங்கு முதலீடு செய்திருக்கிறார்கள், இதுதான் இந்த டாஸ்மார்க் ஊழலுடைய மொத்த பரிணாமம். இதை வைத்துக்கொண்டு தான் அடுத்த 90 நாட்களுக்குள் இவை அத்தனையும் விரைவாக செயல்பட்டு கண்டுபிடிக்கப்படும். அதில் முக்கியமாக சந்தேகப்படுறது என்ன அப்படின்னா, எங்கே முதலீடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்கன்னா, ஒரு திரைப்படம் தயாரிப்பதற்கு இதை முதலீடு செய்திருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, நிறைய திரைப்படங்கள், அதிலும் முக்கியமாக தேர்தலுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு படத்திற்கு இந்த டாஸ்மார்க் ஊழல் பணம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாகவே புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ அந்த தயாரிப்பு நிறுவனம், அது வேறொரு பேரில் தயாரிப்பு நிறுவனம் வச்சுருப்பாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனம் எங்கிருந்து உங்களுக்கு இந்த படம் தயாரிக்க பணம் வந்தது என்ற கேள்விகளை பொங்கலுக்கு பிறகு நிச்சயமாக பொங்கல்ங்கிறது தமிழர் பண்டிகை கொண்டாடுறது. அரசியல் பொங்கல் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அரசியலில் பொங்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பொங்கல் வைக்கிறது அப்படின்னா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனால் பொங்கல் என்ற பண்டிகை கொண்டாடப்படுவது வேறொரு சிறப்பிற்காக. இப்போ இந்த அரசியல் பொங்கல் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நிஜ பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ தான் முதல்ல இந்த டாஸ்மார்க் ஊழல், அந்த ஊழலில் சம்பாதிக்கப்பட்ட பணமாக கருதப்படுகிற 30,000 கோடி, அந்த 30,000 கோடியை எதில் முதலீடு செய்திருக்கிறார்கள். திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு காட்சி பொருள் என்பதாலும் அது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதாலும் அதில் முதலீடு செய்து விட்டார்கள். இன்னும் எங்கெங்கு முதலீடுகள் செய்யப்பட்டன, அந்த முதலீடுகள் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட போலி நிறுவனங்கள் எது, இது எல்லாத்தையும் பொங்கலுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னாகும், டாஸ்மார்க் ஊழல் தான் இருக்கிறதுலே பெருசாக நிற்கும். அப்போ அதில் மாட்ட போகிறது யார்? மகன், மருமகன். இதுக்கு மேலே இதை போய் சொல்லி நான் அதுக்கு பேரையே சொல்லிடலாம். அது மாதிரி தான், புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.